மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ஸ்ரீராம் அவர்களை உங்களோடு அழைக்கின்றேன். திரையில் தலைவனை தேடி நாளும் திராவிடன் பின்னால் ஓடி இனத்தின் பெருமை மறந்தோம், திராவிடன் திருடன் என்பதை உணர்ந்தோம். திசைகள் ஊரும் ஆர்ப்பாட்டம், தமிழன் திரும்பிய பக்கமெல்லாம் போராட்டம். திருடன் கையில் போனதடா ஆட்சி, தமிழன் திராவிடனானதுதான் இங்கே புரட்சி. பண்டை பெரும்புகள் கொண்டோம், மண்டே டாஸ்மாகில் நின்றோம். பாருக்கு வீரத்தை சொன்னோம், நீருக்கும் சோறுக்கும் கையேந்தி நின்றோம். பழங்கதை பேசி பலனில்லை, தமிழ் இனத்திற்கென்று அரசியல் பலமில்லை. பழங்கதை பேசி பலனில்லை, தமிழ் இனத்திற்கென்று அரசியல் பலமில்லை. பணத்திற்கு இனத்திற்கு பிணம் தின்னும் நாய்களிடம் என் இனம் விட்டு செல்லும் மனமில்லை என்று களவாடி கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகளுக்கும் தம்பிமார்களுக்கும் அடுத்த தலைமுறை புரட்சியாளர்களுக்கும் வணக்கம். இது மற்றொரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி. ஆம் என் அன்பு உறவுகளே, இது அரசியல் புரட்சிதான். பணம் படைத்தவன், பதவி படைத்தவன், ஆட்சியை பிடித்தவன், அதிகாரம் படைத்தவன், கொள்கை இழந்தவன், கொள்ளை அடித்தவன், கோடிகளை குவித்தவன், இவர்களுக்கெல்லாம் எதிராக உழுது விளைத்தவன், எருது வைத்தவன், உணவு உழைத்தவன் பிள்ளைகளை எல்லாம் தேர்தல் களத்திலே நிறுத்தி இது எளிய மக்களின் அரசியல் புரட்சி என்று முதல் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கோடிகளை பார்த்து சீட்டு வழங்குகிற அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் கொள்கைகளுக்காக இந்த கட்சி நடத்துகிற ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். எதற்காக இந்த மண்ணில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கும் போது எதற்காக மற்றொரு அரசியல் கட்சியாக இந்த நாம் தமிழர் கட்சி எதற்காக? என் அன்பு உறவுகளே, உலகில் 1000 அழகிகள் இருக்கலாம், ஆனால் நம்மை பேரன்பு கொண்டு நேசிப்பதற்கு நம்மை பெற்றவரையோட ஒரு பேரழகி எவரும் இருந்து விட முடியாது. அதுபோல் தமிழை வாழ வைப்போம், தமிழர்களை வாழ வைப்போம் என்று பல தலைவர்கள் இந்த மண்ணிலே இருக்கலாம். ஆனால் இது எனது நிலம், எனது வளம், எனது வளம், எனது நிலம் என்று இந்த மண்ணையும் இந்த மக்களையும் பேரன்பு கொண்டு நேசித்து பறந்து விரிந்த இந்த பூமி பந்திலே தன் இனத்திற்கான அரசியல் அதிகாரங்களை நிறுவுவதற்கான ஒரு நிலப்பரப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பெரும் முயற்சியில் தங்கள் உயிரையே விளையாக கொடுத்த அந்த மாமனிதர்களின் நெஞ்சிலே எரிந்து கொண்டிருந்த அடங்கா பெரும் நெருப்பை அணைந்து விடாமல் பாதுகாக்கின்ற பெரும்பொறுப்பை ஒரு கட்சி ஒரு காலம் ஒருவருக்கு கையளித்திருக்கிறது என்றால் அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். காலம் எங்களை இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறது. ஆம் அன்புகளே, காலம்தான். அன்று அடர்ந்த காடுகளிலே மொழிகளை மட்டுமே எழுப்பி திரிந்து கொண்டிருந்த இந்த மனித இனத்திற்கு ஒரு மொழியை பேச கற்றுக் கொடுத்தது இந்த மனித இனம்தான், காலம்தான். அன்று அடர்ந்த காடுகளிலே மொழிகளை மட்டுமே எழுப்பி திரிந்து கொண்டிருந்த இந்த மனித இனத்தை காட்டு மிருகங்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வேலையும் வாழ்வையும் ஆயுதங்களாக கொடுத்தது அதே காலம்தான். அதே காலம்தான். அதே காலம்தான் இந்த மண்ணிலே விடுதலை பெற்று வாழ்கின்ற மற்ற இனங்களை போல் நம்முடைய இனமும் அரசியல் அதிகாரங்களோடும் வரலாற்று பெருமைகளோடும் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக நமது தலைவர் மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசித்து நின்ற நமது தலைவர் மேலே பிரபாகரன் கைகளிலே துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் சைனடு குப்பைகளையும் ஆயுதங்களாக கொடுத்ததும் அதே காலம்தான். அதே காலம்தான். எந்த காலம் வாழையும் வேலையும் ஆயுதங்களாக கொடுத்ததோ
எந்த காலம் நம்மின தலைவர் நேரவே பிரபாகரனின் கையிலே துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் சயனீடு குப்பைகளையும் ஆயுதங்களாக கொடுத்ததோ அதே காலம்தான். இன்று இந்த மண்ணையும் மக்களையும் பேரன்போடு நேசித்து பேரன்போடு நேசித்து நிற்கிற நமதன் செந்தவன் சீமான் என்கிற ஆயுதத்தை காலம் நமக்கு கையளித்திருக்கிறது. காலம் நமக்கு கையளித்திருக்கிற ஒரு ஆயுதம் தான் எங்கள் எண்ணன் செந்தவன் சீமான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்கள் அன்பு உறவுகளே, காலம்தான். எந்த புலிக்குறியை வீழ்த்து விட்டோம், ஒழித்து விட்டோம், அழித்து விட்டோம் என்று ஆரியமும் சிங்களமும் திராவிடமும் கொக்கரித்ததோ அதே புலிக்கொடியை தமிழர் நிலமெங்கும் பறக்க விட்டிருக்கிறோம் என்றால் அதுவும் அதே காலம்தான். எந்த தலைவனின் புகைப்படத்தை கூட இந்த தமிழ் சமூகம் தூக்கி சுமப்பதற்கு பயந்து நடுங்கியதோ அதே தலைவனின் புகைப்படத்தை பதாகைகளாகவும் சுவரொட்டிகளாகவும் என் பிள்ளைகள் மார்பிலும் தோளிலும் பச்சை குத்தி கொண்டு போய் திமிரோடு நடைபோடுகிறார்கள் என்றால் அதுவும் அதே காலம்தான். அந்த காலம்தான். அன்று அடர்ந்த காடுகளிலே இந்த மனித இனத்தை காட்டு மிருகங்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவையும் வேலையும் ஆயுதங்களாக கொடுத்த அதே காலம்தான் இன்று இந்த நாட்டு மிருகங்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிவாயுதம் ஏந்தி நிற்கும் ஒரு பெரும் ஆயுதமாக நமதன் செந்தவன் சீமானை காலம் நமக்கு கையளித்திருக்கிறது. காலம்தான். என் அன்புகளோடு ஒன்றை புரிந்து கொள்ளுங்களேன். இங்கே கரும்பு விவசாயி என்கிற ஒரு சின்னம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை கையளித்ததும் அதே காலம்தான். நீங்கள் வேண்டும் என்றால் கேட்டு பாருங்கள். எங்கேயாவது எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்களேன், எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் உங்களுக்கு தெரிஞ்ச 2 புரட்சியாளர்கள் யாரையாவது பேரை கேளுங்கன்னு சொல்லுங்க. அவங்க நாட்டுக்காக போராடியவர்களை புரட்சியாளர்களாக அடையாளப்படுத்துவான். ஆனால் அவர்களின் நாட்டு புரட்சியாளர்களை தவிர வேறு யாராவது இந்த புரட்சியாளர்களை அடையாளப்படுத்துகிறான் என்றால் அவன் பிடல் காசுவையும் சேகுவேராவையும் தான் புரட்சியாளர்களாக அடையாளப்படுத்துவார். ஆனால் என் அன்புகளே, பிடல் காசுவையும் சேகுவேராவையும் புரட்சியாளர்களாக அடையாளப்படுத்தியது பிடல் காசுவோ சேகுவேராவோ அல்ல, அந்த நிலத்தில் வாழ்ந்த கரும்பு விவசாயி தான். அந்த கரும்பு தோட்ட தொழிலாளர்கள் தான் சேகுவேராவை புரட்சியாளர்களாக அடையாளப்படுத்தியது. அந்த அந்த நாட்டின் கரும்பு தோட்ட தொழிலாளர்களும் கரும்பு தோட்ட விவசாயிகளும் தான். அந்த விவசாயி தான் எங்கள் செந்தவன் சீமானை ஒரு புரட்சியாளனாக இந்த காலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அதுதான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போட மாட்டீங்க வேணா இன்னைக்கு என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம். நாங்க சொல்றோம், சத்தியமா சொல்றோம், நீ சத்தியமா எங்களுக்கு ஓட்டு போட வைப்ப, ஓட்டு போடுவ, நாங்க ஜெயிப்போம். ஏன்னா இந்த நாம் தமிழர் கட்சி தமிழர்களை விட்டால் இந்த இனத்திற்காக போராடுவதற்கு ஒரு தலைவனும் இல்லை, ஒரு கட்சியும் இல்லை, அது அவர்களுக்கு தேவையும் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் ஏன் வாக்கு செலுத்த வேண்டும்? அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு காங்கிரசுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர், அதிமுகவுக்கு காங்கிரஸ் மாதிரி இல்ல, காங்கிரஸோட கூட்டணி இல்ல, அதிமுகவோட கூட்டணி இல்ல, திமுகவோட கூட்டணி இல்ல, பிஜேபியோட கூட்டணி இல்ல, யாரோடையும் கூட்டணி இல்ல. இவ்வளவு ஏன் நண்பு உறவுகளே, நாம் தமிழர் கட்சிக்கான பிரதமர் வேட்பாளர் கூட நாம் தமிழர் கட்சியில இல்ல. ஆனால் அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு நாம் ஏன் வாக்கு செலுத்த வேண்டும்? அதிமுக வெற்றி பெற்றாலும் சரி, திமுகவை வெற்றி பெற்றாலும் சரி, காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் சரி, அதிமுக எல்லாரும் வெற்றி பெற்றாலும், யார் வெற்றி பெற்றாலும் இந்தியாவிற்கு ஒரே ஒரு பிரதமர் தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் ஒரு பிரதமரோ 2 பிரதமரோ 5 பிரதமரோ அல்ல. நண்பர்களே, நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி பெற்றால் இங்கு நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்திய ஒவ்வொருத்தரும் பிரதமர் வேட்பாளர் தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் பிரதமர் வேட்பாளர். ஏன்? பிரதமரின் கண்ணோசைக்கு வேலை செய்வதற்கு 1000 அரசியல்வாதிகளும் 1000 அதிகாரிகளும் இருக்கலாம்.
ஆனால் எம்மின மக்களின் தண்ணீரை குடைப்பதற்கு இருக்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சியும் எங்கள் செந்தமிழர் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். இங்கே தேவைப்படுவது கண்ணை செவிற்கு வேலை செய்வதற்கான அதிகாரங்களை பெற்றிருக்கிற கட்சிகளா இல்ல மக்களின் கண்ணீரை குறைப்பதற்காக களத்திலே நிற்கிற போராளிகளா என்பதை என் அன்பு உறவுகள் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எதற்காக போராடுகிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக போராடுகிறோம்? இங்க இப்பதான் நம்ம எதற்காக போராடுகிறோம் என்பதை எல்லாம் தாண்டி நாம் எதற்காக போராடவில்லை என்கிற நிலைக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். எதற்காக நாம் போராடவில்லை? எல்லாம் தான் போராட்டம். அணுக்கல்விக்கு எதிராக போராட்டம், சாலைக்கு எதிராக போராட்டம், கழிவுகளை புதைப்பதற்கு எதிராக போராட்டம், சாலை வேண்டி போராட்டம், குடிநீர் வேண்டி போராட்டம், எல்லாம் தான் போராட்டம். போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், மின்சார ஊழியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், எல்லாம் போராட்டம். சரி, போராட்டம் தான் அப்படி இருக்க நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? இந்த இனம் எப்படி இருக்கிறது? இந்த இனம் எப்படி இருக்கு? இந்த மொழி எப்படி இருக்கு? எப்படி இருக்கிறது? மாடு கட்டி போரடித்தால் மாறாது என்று யானை கட்டி போரடித்த மரவர் கூட்டம் வாழ்ந்த நிலம் இந்த நிலம். ஆனால் போரடித்த களங்களை எல்லாம் வேறு போராட்ட களங்களாக மாற்றி நிறுத்திவிட்டு தமிழை வாழ வைப்போம், தமிழர்களை வாழ வைப்போம் என்று சொன்னால் எப்படி வாழ வைப்பீர்கள்? வழிபாட்டில் மொழி இல்லை, வழக்காட்டில் மொழி இல்லை, வழிபாட்டில் மொழி இல்லை, வழக்காட்டில் மொழி இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் கற்றால் சாப்பாட்டிற்கு பலி இல்லை என்கிற இழி நிலையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு தமிழை வாழ வைப்போம், தமிழர்களை வாழ வைப்போம் என்றால் எப்படி வாழ வைப்பீர்கள்? தமிழரின் நாட்டில் வாழாத, தமிழர் நாட்டில் வாழாத, தமிழரின் நாட்டில் வாழாத தமிழ் தமிழ் நாட்டில் எப்படி வாழும்? இங்க எப்படி மொழி இருக்கிறது? நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இங்க நாம் இந்த மொழியை பாதுகாப்பதற்காக நாம் ஏதாவது செய்திருக்கிறோமா? ஏதாவது இந்த மொழிக்காக செத்தவர்கள் எத்தனை பேர்? இவன் தான் இந்த மொழிக்காக உயிர் தோன்றவன் என்று நம் பிள்ளைகளுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறோமா? இந்த மொழியை மீட்பதற்காக சிறை சென்றவன் இவன் பெயரை நம் பிள்ளைகளுக்கு நாம் சூட்டி இருக்கிறோமா? இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தலாம். இந்த இனத்திற்காகவும், இந்த இனத்திற்காகவும், இந்த மொழிக்காகவும், இந்த மண்ணுக்காகவும், இந்த மக்களுக்காகவும் போராடி சென்றவர்களை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அடையாளப்படுத்தாமல் வெறும் பெரியாரையும் அண்ணாவையும் திராவிடத்தையும் அடையாளப்படுத்தி கருணாநிதியையும் அடையாளப்படுத்திவிட்டு நாம் இந்த பிள்ளைகளுக்கு எதை கற்றுத்தர போகிறோம்? இவன் இந்த இனத்திற்காக போராடி செத்த புரட்சியாளன், இவன் இந்த மொழிக்காக தன்னுடைய இந்த நம் தியாகி, இவன் இந்த மண்ணை மீட்பதற்காக போராடி இந்த இனத்திற்காக இந்த மண்ணிலே விதையாக வீழ்ந்தவன் என்று அடையாளப்படுத்தாமல் நம் பிள்ளைகளை எப்படி அடுத்த இந்த மொழியையும் இந்த மண்ணையும் எப்படி காப்பாற்ற போகிறார்கள்? நாம் எதை கற்றுத்தர போகிறோம்? இந்த மொழியை அடுத்த முதல்ல இந்த மொழி நம்மிடம் இருக்கிறதா? மொழி இருக்கிறதா? முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, இந்த மொழியை மீட்கணும், இந்த இனத்தை மீட்கணும், இந்த மலையை கண்டா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம வயிற்றுக்கு சோறு திங்கணும். நம்ம எவ்வளவு சோறா திங்கிறோம்? வயிற்றுக்கு சோறு திங்கிறோமா? ஒயிட் ரைஸ் சாப்பிடும். சோறு திங்கிறது நண்ப உறவுகளே, ஒயிட் ரைஸ் சாப்பிடக்கூடாது, சோறு தான் திங்கணும். பெருத்து போடக்கூடாது, ஆடைகளை அணியணும், பேருந்தில் பயணிக்கணும், மகிழுந்தில் போகணும், அலுவலகம் செல்லணும். இப்படி தமிழர் நிலத்தில் தமிழ் நிலத்தில் தமிழனாக பிறந்த நாம் இந்த மொழியை பேசி பெருமைப்படுத்தவில்லை என்றால் வேறு எவன் பேசுவான்? வேறு எவன் பேசுவார்? வேற இந்த மொழியை பேசுவதற்கு வேற எவனாச்சும் வந்து பிறப்பானா? இந்த மொழியை பேசி அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் இல்லையா? அதற்கான அரசியல் அதிகாரத்தை நிறுவ வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு கையளிக்கப்படவில்லையா? நாம் எதற்கு வாக்கு செலுத்துகிறோம் என்பதையே உணராமல் நாம் எத்தனை நாளைக்கு வாக்கு செலுத்த போகிறோம்? எதற்காக வாக்கு செலுத்தணும்? 500 ரூபாய் கொடுத்துட்டா வாக்கு போடணுமா? 500 ரூபாய் கொடுக்குறான். இப்போ ஒன்னும் பண்றாங்க. நீங்க நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழர் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் எப்போது பேசினாலும் இலங்கை தமிழர்களை பற்றி பேசுவார்கள், ஈழத் தமிழர்களை பற்றி பேசுவார்கள் என்று பேசுவார்கள். இந்த இனம் வாழ வேண்டும், இந்த இனம் வாழ வேண்டும், இந்த மொழி வாழ வேண்டும், இந்த மண் வாழ வேண்டும், இந்த மண்ணின் மக்கள் வாழ வேண்டும்,
பசி பஞ்ச பட்டினி என்கிற வார்த்தைகள் இந்த இனத்தில் இல்லை, வறுமை ஏழ்மை கொடுமைகள் இந்த நிலத்தில் இல்லை என்கிற ஒரு கனவு தேசமாக என் தமிழர் தேசம் மாற வேண்டும் என்று பெரும் கனவு கொண்டிருக்கிற தலைவன் எதை பற்றி பேசுவார்? எதை பற்றி பேசுவார்? உனக்கு 1000 ரூபாய் தரேன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவானா? இல்ல உனக்கு மூக்குத்தி தரேன் எனக்கு ஓட்டு போடு, உனக்கு பொருசு வாங்கி தரேன் எனக்கு ஓட்டு போடு, உனக்கு குக்கர் வாங்கி தரேன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவானா? அவன் தலைவன் அல்ல என் அன்பு உறவுகளே, அவன் நம் வாழ்க்கை பறிக்க வந்த கயவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தலைவன் என்பவன் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அறிவார்ந்தவராக அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் கட்டி எழுப்பி எங்கெல்லாம் அறிவார்ந்த இளைஞர்கள் தேவைப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் அறிவார்ந்த இடத்திற்கான வேலை வாய்ப்புகளும் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அறிவார்ந்த பிள்ளைகள் அமர வைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் அறிவார்ந்த அடுத்த பிள்ளைகளை அறிவார்ந்தவர்களாக அடையாளப்படுத்தி அவர்களை ஒரு அறிவு சார்ந்த பிள்ளைகளாகத்தான் அடையாளப்படுத்துவானே தவிர தெருவு சாராயங்களை தந்து குடிக்க வைக்கிறவன் தான் தலைவன் என்பவன். அதுதான் தலைவனோட வேலையா? எத்தனை நாளைக்கு இவன் நமக்கான எத்தனை நாளைக்கு மிக்சி தரான், குக்கர் தரான், கிரைண்டர் தரான், அண்ணன் தொலைக்காட்சி பட்டி தரான் சொல்லி எத்தனை நாளைக்கு நாம் வாக்கு செலுத்த போகிறோம்? எத்தனை காலம் உங்களுக்கு வாய்ப்பை கையெழுத்திருக்கிறது என் அன்பு உறவுகளே. பணத்திற்காக வாக்கு செலுத்திய நீங்கள் ஒரு முறை இனத்திற்காக வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பை காலம் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. காலம் அளித்திருக்கிறது. காலம் போகிற போக்கில் நாம் பயணிக்க வேண்டும். காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கான தலைவன் நமக்கான தலைவனை அடையாளப்படுத்தி இருக்கும். அப்படித்தான் இப்பொழுது ஒரு தலைவனை உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. அவன் கரங்களை கெட்டியாக பற்றிக் கொள்ளுங்கள். அதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. அதை விட்டுட்டு நமக்கு 1000 ரூபாய் காசு தரா, எத்தனை மலைகளை உடைத்தாலும் சரி, எத்தனை ஆறுகளை கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோவாக வெளியிட்டாலும் சரி, அவன் என் சாதிக்காரன், என் மதத்திற்காரன், என் கட்சிக்காரன் என்பதற்காக அவனுக்கு வாக்கு செலுத்தி அவனை வழிபெற செய்து அவன் செய்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கு உடந்தையாக இருந்து அவனுக்கு வாக்கு செலுத்ததை விட ஒரு கேடுகட்ட செயல் வேறு ஏதாவது இருக்கிறதா? வேறு ஏதாவது இருக்கிறதா? நண்பு உறவுகள் முதலில் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். 6 தரம் 6 தரம் கோழி தரம் குருவி தரானா என்ன அர்த்தம்? எதற்காக தருகிறார்? ஆறுகளை மஞ்சளில் நீராட்டுவது திருவிழாவிற்காக அல்ல என் அன்பு உறவுகளே, வருவனுக்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு உறுப்ப வச்சு வெட்டிடுவான். அதனால இது மட்டும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி என்று இந்த களத்தில் நிற்கிற எங்கள் கரங்களை வலுப்படுத்துங்கள். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அது ஒரு தேவையே கிடையாது. நாங்கள் வெற்றி பெற்றால் உனக்கு நல்லது செய்வோம். வெற்றி பெறலையா எங்களை தாண்டிதான் இந்த மண்ணில் எந்த ஒரு கெடுதல் வரும். இந்த நிலத்தின் அறிவாக இருந்தாலும் சரி, இந்த மொழி சிதைவதாக இருந்தாலும் சரி, இந்த இயற்கை வளங்கள் களவு போவதாக இருந்தாலும் சரி, இந்த விவசாயிகளிடமிருந்து நிலம் பறிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, நமக்கான உரிமை நம்ம இந்த மொழியை அறிவில் இந்த நிலத்தை பாதுகாப்பதற்கோ, இந்த இனத்தை பாதுகாப்பதற்கோ, இந்த மொழியை பாதுகாப்பதற்கோ, இந்த அழிக்க துணிக்கிற அத்தனை அயோக்கிய பேர்களிடமிருந்தும் இந்த நிலத்தை பாதுகாப்பதற்கு ஒரு கட்சி தேவைப்படுகிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சி. நாங்க உனக்கு ஜெயிச்சு நல்லது செய்யணுங்கிற அவசியமே இல்லை. நாங்க நிக்கிறோம். நாங்கள் எல்லையில எப்படி ஒவ்வொரு ஊர் நடுவிலையும் எல்லையில எப்படி ஒரு கருப்புசாமி அருவாளோட நிப்பாரோ அதே மாதிரி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த இடத்தையும் இந்த மொழியையும் அழித்து நினைக்க அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வருகிற எவனாக இருந்தாலும் முதலில் எல்லசாமி சீமானோட நிற்பான். அவன் தம்பி தம்பியும் நிற்போம். எங்களை தாண்டிதான் இங்க இங்க ஒரு கெடுதல் நடக்கணும்னா சீமானையும் அவன் தம்பி தங்கைகளையும் இந்த ஆட்சியாளர்கள் முதல்ல தாண்டணும். ஒரு செயல் திட்டத்தை இங்க நிறைவேற்றிருப்பாங்களா? நிறைவேற்றிருப்பாங்களா? நண்பர்கள் எத்தனை நாளைக்கு நீங்களும் போராடுவீர்கள், நாங்களும் எத்தனை நாளைக்கு போராடுவது? தொடர்ந்து எத்தனை நாளைக்கு நாம் போராடுவது? அனைத்து துன்பப்பட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு போடப்பட்ட அனைத்து துன்பப்பட்டுகளுமே இந்த ஆட்சி அதிகாரங்களால் நமக்கு போடப்பட்டதுதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இங்கே போடப்பட்டிருக்க அனைத்து துன்பப்பட்டுகளுமே இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியாளர்களால் போடப்பட்டதுதான்.
அது மொழி, இந்த மொழியின் அறிவாக இருக்கட்டும், இந்த இயற்கை வளங்கள் கலவு போவதாக இருக்கட்டும், வழிபாட்டு மொழி இல்லை, வடநாட்டின் மொழி இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் கேட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்கிற இனி நிலையில் இந்த மொழியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு தமிழை வாழ வைப்போம், தமிழர்களை வாழ வைப்போம்னா எப்படி? அனைத்தையும் மீட்டாக வேண்டும். என் நண்பர்களே, ஏதாவது ஒரு தவறு இருந்தால் நம்ம சரி செஞ்சிடலாம். அனைத்துமே தவறாக இருக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? மக்களுக்கான அரசியல் இங்கு இல்லாதவரை, மக்களுக்கானவர்களாக நம் தலைவர்கள் இல்லாதவரை, நம் மக்கள் அந்த அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர வழியில் மக்களுக்கான அதிகாரமாக நம்மளுடைய அரசாங்கம் மக்களுக்கானதாக இருக்க வேண்டுமே தவிர இது ஒரு பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் நாம் இத்தனை நாட்களாக நாம் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை நினைக்கிறோம்? மக்களாட்சி என்று நாம் தேர்வு செய்து கொண்டிருப்பது எல்லாம் பெரும் முதலாளிகளுக்கான ஆட்சி, பெரும் வணிக நிறுவனங்களுக்கான ஆட்சி, அந்நிய முதலீட்டாளர்களுக்கான ஆட்சியை தான் நாம் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோமே தவிர மக்களாட்சியை அல்ல. மக்களாட்சி அல்ல. நாம் ஆறு கலவு போடுறது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தோம். நம் மலைகள் கலவு போகிறது, நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் என் அன்பு உறவுகளே, நம் விளை நிலங்கள் களவு போவது, விளைநிலங்கள் களவு போவது என் நிலத்தை பறிக்கிறார் என்று நாம் துடிக்கிறோமே. ஏன் துடிக்கிறோம்? ஏன் இந்த விளை நிலம் என் தாத்தனது, என் தாத்தன் என் அப்பனுக்கு கொடுத்தது, என் அப்பன் என் மகனுக்கு கொடுத்தது, என் மகனுக்கு நான் கொடுக்க வேண்டும். ஏன் இந்த நிலத்திற்கான பட்டா உன் கையில உன் பெயரில் இருக்கிறது என்பது அப்படி என்றால் உன் நிலம் உனக்கானது, உன் தந்ததிக்கானது என்றால் இந்த மலைகளும் இந்த ஆறுகளும் இந்த ஏரிகளும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானது இல்லையா? எப்படி நம் தந்தையும் நம் பாட்டனும் நம்முடைய தாத்தனும் நமக்கு கொடுத்த சொத்தை நம் பிள்ளைகளுக்கு எப்படி எழுதி கொடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த இயற்கை வளங்களையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டிய, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இல்லையா? அன்பு உறவுகள் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நாம் எதற்காக வாக்கு செலுத்துகிறோம் என்பதை புரிஞ்சுக்கணும். 500 கொடுக்குறான், 1000 கொடுக்குறான், சார் கொடுக்குறான், எல்லாம் கொடுப்பான். கடைசியில் என்னத்தை பண்ணுவான்? நீங்கள் எங்களை வாக்கு செலுத்தி வெல்லப்பட்டால் இந்த இனத்திற்கு நீங்கள் எங்களுக்கு உறவாக நில்லுங்கள். என் அன்பு உறவுகளே, சத்தியமாக சொல்லுகிறோம், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நீங்கள் உறவாக நில்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு உயிராக நிற்போம். சத்தியமாக சொல்றமே, உங்களுக்கான எங்களை தாண்டினால் இந்த நிலத்திற்கான எந்த ஒரு கெடுதலும் இங்கு வந்து சேரணும். அதனால் என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதனை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒரு மாற்று அரசியலுக்கு வலு சேருங்கள். எத்தனை நாளைக்கு இந்த போராட்டம் நம்மோடு விடைபெற வேண்டும்? நாம் இது நாள் வரை நாம் போராடி கொண்டிருந்தோம்னா நம் போராட்டத்தை நம் தலைமுறையோடு விட்டுவிடப் போகிறோமா, இல்ல அடுத்த தலைமுறைக்கும் நம்முடைய போராட்டங்களை தான் கையளிக்க போகிறோமா என்பதை நாம் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தீர்மானிக்கும். நம்முடைய வாக்குதான் அதை தீர்மானிக்கும். நமக்கான தலைவரை தேட தொடங்குங்கள். அதை தவிர வேறு வழி இல்லை. எங்கள் தலைவர் நமது முன்னோர்கள் நமக்கு சொன்னதுதான். என் அன்பு உறவுகளே, நமது முன்னோர்கள் நமக்கு சொன்னதுதான். அதை வாழர் நிலம் வானில் உன் அடிமாளிகை அதவே அதை மேவிடும் விடவே உனது அதிகாரம் நிறுவாயினா அவன் சொல்லிட்டு செத்தா நாம செஞ்சிட்டுதான் சாகிறோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். நாம் தமிழர்.